மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவுல நாம எதை பற்றி பேச போறோம் அப்படின்னா, அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஊடகங்களுக்கு ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறார். அதுல சொல்லும் பொழுது திமுகவினுடைய வாக்குகள் பிரியவில்லை, திமுகவோட வாக்குகள் அப்படியே தான் இருக்கு, அதனால இந்த தேர்தலில் திமுக தான் வெற்றி பெறும் அப்படின்னு திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருக்காரு. அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு உண்மையை தற்பொழுது புரிய வைக்க போறேன். கலை யதார்த்தம் என்ன அப்படிங்கறத சொல்ல போறேன். முதல்ல அண்ணன் திருமாவளவன் அவர்கள் திமுக கூட்டணியில இருக்கோம் அப்படிங்கறதுக்காக பொய் பேசுறாரு அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா திருமாவளவன் அவர்களுக்கே நல்லா தெரியும், விடுதலை சிறுத்தை கட்சிக்குள்ளேயே விஜய் அவர்களுக்கு எந்த அளவுக்கு ஆதரவு இருக்கு, பட்டியல் சமுதாய இளைஞர்களிடையே எந்த அளவுக்கு ஆதரவு இருக்கு அப்படிங்கிறது அவருக்கே நல்லா தெரியும். அவரே ஏன் காட்டுமன்னார் கோவில்ல இருந்து பின்வாங்கினாரு அப்படின்னா, இந்த முறை விஜய்க்கு தான் பட்டியல் சமுதாய இளைஞர்களின் வாக்கு அதிகமா போகும், அதனால நம்முடைய வாக்கு சதவீதம் உடையும், இதன் காரணமாக நாம ஒதுங்கிட்டு வேற வேட்பாளரை போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு கெட்ட பேர் வராது, நாம அசிங்கப்படாம தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கறது தான் திருமாவளவன் முடிவு பண்ணாரு. திமுகவோட மிரட்டல் ஒரு பக்கம் இருந்தாலும் இதுவும் ஒரு காரணம், ரெண்டு காரணம். காட்டுமன்னார் கோவில்ல இருந்து திருமாவளவன் அவர்கள் விலகியதற்கான காரணம் ரெண்டு, திமுக மிரட்டல், இன்னொன்னு பட்டியல் சமுதாய இளைஞர்கள் நிறைய பேர் விஜய்க்கு ஆதரவா திரும்பினது. சோ இப்ப திருமாவளவன் அவர்களுக்கு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, அண்ணன் திருமாவளவன் அவர்களே, உங்க பட்டியல் சமுதாய இளைஞர்கள் கிட்ட நேரடியாவே நான் பேசியிருக்கேன். என்ன சொல்றாங்க அப்படின்னா, 30 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய இளைஞர்கள், அதுவும் பட்டியல் சமுதாய பெண்கள், சரிங்களா, 30 வயசுக்கு கீழே இருக்கிற ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே விஜய்க்கு தான் நாங்க ஓட்டு போட போறோம் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம 30 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய வயதான பெண்கள் வரைக்கும் பட்டியல் சமுதாய பெண்கள், நடுத்தர வயது பெண்கள், அவங்க கிட்டையும் பல ஊர்ல, உங்க காட்டுமன்னார் கோவில் தொகுதியிலே நான் போய் பேசியிருக்கிறேன். அங்கெல்லாம் பெண்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த தடவை திருமாவளவன் அவர்களுக்கு நாங்க ஓட்டு போட மாட்டோம், அவர் 8 சீட்டுக்காக எங்க வாக்கெல்லாம் திமுக கிட்ட அடகு வச்சுட்டாரு, நாங்க திமுக, அதாவது திமுக கூட்டணிக்கும் விடுதலை சிறுத்தைக்கும் ஓட்டு போட மாட்டோம், நாங்க எல்லாரும் விஜய்க்கு தான் போட போறோம் அப்படின்னு சொல்றாங்க. காட்டுமன்னார் கோவில் தொகுதி முழுக்க பட்டியல் சமுதாய பெண்களிடம் ஏரியா வைஸ் பிரிச்சு நான் போய் கேட்டிருக்கேன், பேசியிருக்கேன். சோ பெண்கள் ஆதரவு அப்படிங்கிறது விஜய்க்கு தான் போயிருக்கு. அதாவது பட்டியல் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய 30 வயசுக்கு மேற்பட்ட ஆண்கள் ஆதரவு வேணா திருமாவளவனுக்கு உண்டு, அதை நான் மறுக்கல. ஆனா பட்டியல் சமுதாய பெண்களின் ஆதரவு மற்றும் பட்டியல் சமுதாய 30 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஆதரவு அப்படிங்கிறது விஜய்க்கு தான் இருக்கு. இந்த தேர்தல் முடிவு வந்த உடனே திருமாவளவன் அவர்களுக்கு உண்மை புரியும், பட்டியல் சமுதாய மக்களினுடைய வாக்கு எந்த அளவிற்கு விஜய்க்கு போயிருக்கு அப்படிங்கிற அந்த உண்மை அவருக்கு புரியும். இந்த வாக்குகள் எல்லாமே திமுக கூட்டணிக்கு போகக்கூடிய வாக்குகள் தான். இப்போ ஒரு பூத்துல நான் விசாரிச்சேன் ஒரு பையன்கிட்ட, இப்ப எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் விசாரிச்ச அந்த பையன் என்ன சொல்றான் அப்படின்னா, எங்க பூத்துல 500 ஓட்டு இருக்குங்க, இந்த 500 ஓட்டு பாத்தீங்கன்னா பட்டியல் சமுதாய வாக்குகள் தான், அதாவது பட்டியல் சமுதாய வாக்குகள் மட்டும் 500, மற்ற சமுதாயம் சேர்த்தா எப்படியும் ஒரு பூத்துக்கு 1000 ஓட்டு 1200 ஓட்டு இருக்கும். அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, எங்களுடைய பகுதியில 500 பட்டியல் சமுதாய ஓட்டு இருக்கு, அதுல 200 ஓட்டு விஜய்க்கு தான் விழுந்திருக்கு, நாங்களே கிட்டத்தட்ட 100 பேர் இருக்கோம் மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்றான். நான் ஊர் பேர் சொல்ல விரும்பல, ஆனா அரியலூர் மாவட்டம் அது மட்டும் என்னால சொல்ல முடியும், சரிங்களா. இப்போ அந்த இளைஞர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்களே நிர்வாகிகளே 100 பேர் இருக்கோம், திமுக எங்களுக்கு காசு கொடுக்கல, திமுக யாரு காசு கொடுத்தாங்க அப்படின்னா, திமுகவுக்கு யாரு ஓட்டு போடுறேன்னு சொன்னாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் காசு கொடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 100கணக்கான பேருக்கு இவங்க காசே கொடுக்கல, ஏன்னா நாங்கெல்லாம் டிவிகேல இருக்கோங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிட்டு பணம் கொடுக்கல. அதே நேரத்துல எங்களுடைய வீட்டுல இருக்கக்கூடிய சகோதரிகள், எங்களுடைய அம்மா, எங்களுடைய அப்பா, இந்த மாதிரி எங்க குடும்பத்துல இருக்கவங்களையும் நாங்க டிவிகேவுக்கு தான் போட சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்றானுங்க. அப்போ ஒரு 500 ஓட்டு இருக்கிற இடத்துல 200 ஓட்டு கிட்டத்தட்ட விஜய்க்கு போயிருக்கு அப்படின்னா, அந்த பட்டியல் சமுதாய மக்களினுடைய வாக்குகள்ல ஒரு பெரிய ஓட்டை விழுந்திருக்கா இல்லையா? இத திருமாவளவன் அவர்கள் உணரணும். அவருக்கு இந்த விஷயம் தெரியும், இருந்தாலும் திமுக கூட்டணியில இருக்கோம் அப்படிங்கறதுக்காக அவர் பொய் பேசிக்கிட்டு இருக்காரு ஊடகங்கள் முன்னிலையில. என்ன பொறுத்த வரைக்கும் திமுகவின் தோல்விக்கு மிகப்பெரிய காரணமாக விஜய் அமைவார். அதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா,
பட்டியல் சமுதாய இளைஞர்களின் வாக்கு குறிப்பிட்ட சதவீதம் விஜய்க்கு போயிருக்கு. அதே போல கிறிஸ்தவ மக்களின் வாக்குகள் குறிப்பிட்ட அளவு விஜய்க்கு போயிருக்கு. அதே போல பெண்களின் வாக்குகள், கடந்த தேர்தலில் பெண்கள் திமுகவுக்கு அதிகமா வாக்களிச்சாங்க. அதிமுக மேல அதிருப்தி இருந்தது. திமுகவுக்கு ஆதரவாக பெண்கள் அதிக பேர் வாக்களித்ததாலதான் திமுக வெற்றி பெற்றது. திமுகவின் பலமே பட்டியல் சமுதாய வாக்கு, கிறிஸ்தவ வாக்கு, முஸ்லிம் வாக்கு, பெண்கள் வாக்கு, இந்த 4 வாக்குகள் தான். இந்த 4லுமே விஜய் கை வைக்கிறாரு. இதுல அதிகமா விஜய் எங்க கை வைக்கிறாரு அப்படின்னா பெண்கள் வாக்கு, அதே போல பட்டியல் சமுதாய வாக்கு, கிறிஸ்தவ வாக்கு, இது 3ல தான் அதிகமா விஜய் கை வைக்கிறாரு. முஸ்லிம் வாக்குகள் ஒரு 80% டிஎம்கேக்கு போயிடும். ஒரு 10-20% வேணா விஜய்க்கு வரும். அந்த யங்ஸ்டர் ஓட்டு வேணா விஜய்க்கு வரும். அது கொஞ்சம் முஸ்லிமை பொறுத்த வரையும் கொஞ்சம் கஷ்டம் தான். விஜய்க்கு அவ்வளவு சீக்கிரம் முஸ்லீம் ஓட்டு போயிடாது. முஸ்லீம் ஓட்டை நம்ம கருத்திலே எடுத்துக்க வேணாங்க, கணக்குல எடுத்துக்க வேண்டாம். சரிங்களா? முஸ்லீம் ஓட்டை எடுத்துக்காம கிறிஸ்தவ ஓட்டு, பட்டியல் சமுதாய ஓட்டு, பெண்கள் ஓட்டு, இதை மட்டும் கணக்கு வச்சாலே திமுகவுக்கு செல்ல வேண்டிய வாக்குகள்ல மிகப்பெரிய அளவில் விஜய் பிரித்திருக்கிறார் என்பதுதான் உண்மை. இத நான் வெறும் வாயால சொல்லல, ஏசி ரூம்ல உக்காந்துகிட்டு பேசல, சரிங்களா, படுத்துக்கிட்டு பேசல. நான் எப்படி பேசியிருக்கேன் அப்படின்னா களத்துல போய் மக்கள் கிட்ட நேரடியா விசாரிச்சு இந்த உண்மையை நான் சொல்றேன். வரக்கூடிய 4ஆம் தேதி, மே மாதம் 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வரும் பொழுது பட்டியல் சமுதாய வாக்குகளும், பெண்கள் வாக்குகளும், கிறிஸ்தவ மக்களின் வாக்குகளும் எந்த அளவுக்கு விஜய்க்கு போயிருக்கு அப்படிங்கிற உண்மை தமிழ்நாட்டு மக்களுக்கு, தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளுக்கு, அதாவது திமுக அரசியல்வாதிகளுக்கு புரியும். திருமாவளவன் அவர்களுக்கு அப்போது உண்மை புரியும். இவங்க சாதாரணமா நினைச்சிட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்றேன், விஜய் அவர்கள் முதல் தேர்தலே ஆட்சியை பிடிப்பாரு அப்படின்லாம் நான் சொல்லவே இல்லை. சரிங்களா? யார் வந்தாலும் முதல் தேர்தலெல்லாம் ஆட்சியெல்லாம் பிடிக்க முடியாது. முதல்ல ஓட்டை தான் பிரிப்பாங்க. தொகுதி ஜெயிக்கிறதே கஷ்டம்தான். ஆனா ஓட்டை பிரிக்கிறாங்க. அது யார் ஓட்டை பிரிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இங்க கேள்வி. விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் சென்னை மண்டலம், சென்னை அதுல இருக்கக்கூடிய ஒரு 16 தொகுதிகள், அதுல சில தொகுதிகளை விஜய் அவர்கள் கைப்பற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி இந்த பகுதிகளில் விஜய் அவர்கள் தொகுதிகளை கைப்பற்ற வாய்ப்பு இருக்கு. அதே போல கடலோர பகுதிகள், மீனவர்கள் அதிகம் வசிக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய தொகுதிகளில் விஜய் அவர்கள் சில தொகுதிகளை கைப்பற்ற வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? இதுதான் விஜய்க்கு இந்த முதல் தேர்தல்ல பாசிட்டிவா அமையும். ஆனா அடுத்த தேர்தலில் இன்னும் கூடுதல் பலம் விஜய் அவர்களுக்கு கிடைக்கும். என்ன காரணம் அப்படின்னா, இப்ப 13-14 வயசு இருக்கிறவன்லாம் அடுத்த 5 வருஷம் கழிச்சு ஓட்டு போடுவான். அவன் எல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன பசங்க எல்லாம் விஜய் விஜய்னு சொல்றாங்க. அதனால இன்னும் 5 வருடம் கழித்து விஜயோட பலம் அதிகரிக்கும். அதுலயும் பாத்தீங்கன்னா பட்டியல் சமுதாய குழந்தைகள், இன்னைக்கு பட்டியல் சமுதாய இளைஞர்கள் டீனேஜ் 13, 14, 15 வயசு, 16 வயசு எல்லாம் பாத்தீங்கன்னா விஜய் விஜய் அப்படிங்கிறாங்க. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இன்னும் 5 வருஷம் கழிச்சு விடுதலை சிறுத்தை கிட்டத்தட்ட 70% சிதைக்கப்படும். யாரால் சிதைக்கப்படும்? விஜயால் சிதைக்கப்படும். இப்பவே விடுதலை சிறுத்தை கட்சியில 40% ஓட்ட விழுந்துருச்சு. 100 ஓட்டு திருமாவளவனுக்கு போச்சு அப்படின்னா அதுல 60 ஓட்டு தான் இன்னைக்கு திருமாவளவனுக்கு போயிருக்கு, 40 ஓட்டு விஜய்க்கு போயிருக்கு. சரிங்களா? இதுதான் நிதர்சனமான உண்மை. இதை திருமாவளவன் அவருக்கு தெரியும். அது அவர் இதை உணரணும் அப்படிங்கறதையும் நான் கேட்டுக்கிறேன். சரிங்களா? இப்போ திருமாவளவன் அவர்கள் சொல்லிட்டார், திமுக கூட்டணி 200 இடங்களில் நாங்கள் வெற்றி பெறுவோம், மிகப்பெரிய வெற்றி பெறுவோம் அப்படின்னு. பட்டியல் சமுதாய இளைஞர்களின் வாக்குகள் முழுசா போனாதாங்க நீங்க ஜெயிக்க முடியும். 2021 என்ன நடந்தது? பட்டியல் சமுதாய வாக்குகள் ஒண்ணு கூட அதிமுக கூட்டணி பக்கம் போகவே இல்லை. 100%, ஏன் 100க்கு 96% ஓட்டு அப்படியே திமுகவுக்கு போச்சு. கிறிஸ்தவர்களின் வாக்கு அப்படியே திமுகவுக்கு போச்சு. பெண்களின் வாக்கு அதிகமாக திமுகவுக்கு போச்சு, ஸ்டாலின் முகத்துக்காக. இப்ப அது 3லுமே ஓட்ட விழுந்திருக்கு அப்படின்னு சொல்றேன். இத திருமாவளவன் அவர்கள் நம்ப மாட்டேங்கிறாரு. சோ இதுதான் கலை யதார்த்தம். எல்லாரும் சொல்றது இதுதான். அப்போ திமுகவினுடைய வாக்கு வங்கியில் மிகப்பெரிய அளவுல விஜய் பிரிக்கிறாரு. அதன் காரணமாக இந்த தேர்தலில் திமுக தோல்வி அடைவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. இப்ப நான் உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்லணும் அப்படின்னா, குன்னம் தொகுதியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, குன்னம் தொகுதியில திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இருக்கக்கூடிய அந்த வெற்றி வித்தியாசம் இருக்கு இல்லையா, அது 6000 வாக்குகள் வித்தியாசம். நான் என்ன சொல்றேன், அந்த 6000 வாக்குகள்ல தான் சிவசங்கர் அவர்கள் வெற்றி பெற்றார். இந்த தேர்தல்ல பட்டியல் சமுதாய இளைஞர்களின் வாக்குகள் ஒரு 7000 வாக்குகள் இந்தாண்ட விஜய் பிரிச்சுட்டாருன்னு வைங்க. அப்ப திமுகவுக்கு போன அந்த 6000 வாக்குகள்ல ஓட்ட விழுதா, அங்க அடி விழுதா?
சோ இதுதான் கணக்கு. 2021 பட்டியல் சமுதாய வாக்குகள் முழுசா திமுகவுக்கு போச்சு. அதே போல கிறிஸ்தவ வாக்குகள் முழுசா திமுகவுக்கு போச்சு, முஸ்லிம் வாக்குகள் முழுசா திமுகவுக்கு போச்சு, பெண்கள் வாக்குகள் அதிகமா திமுகவுக்கு போச்சு. இது எல்லாத்திலுமே கொஞ்சம் கொஞ்சமா விஜய் எடுத்தாலே அங்க திமுகவோட கதை முடிந்தது என்பதுதான் உண்மை. சோ திருமாவளவன் அவர்களுக்கு பதில் சொல்றதுக்காகத்தான் இந்த வீடியோவே நாங்க போடுறோம். சோ அண்ணன் திருமாவளவன் அவர்களே, உங்களுக்கு உண்மை தெரியும், உண்மை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க பொய் பேசாதீங்க அப்படின்னு தான் சொல்ல வரோம். இந்த பதிவு தொடர்ந்து முடிவடைகிறது. மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.